இருக்கும் நிலா அகாடமி அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் 28ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2A ஓட ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு. இதில் கேட்டிருந்த கலைச்சொல் வந்து பார்த்தோன்னா, புக்கில் இல்லாத கலைச்சொல் தான் வந்து பார்த்தோன்னா கேட்டிருந்தாங்க. அது எங்கே இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, தமிழ் வளர்ச்சித்துறையால் வெளியிடப்பட்ட தமிழ் சொல் அகராதி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருந்தால் வந்து பார்த்தா இந்த ஒரு 10 கலைச்சொல்லும் வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃபை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிளாகர் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருத்தமான தமிழ் சொல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வலைப்பதிவர்னு சொல்லியிருக்காங்க. அந்த புக்கில் ப்ரூஃப் பாருங்கள், கீழே போட்டிருக்கோம். பிளாகருக்கு வலைப்பதிவர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஈவில்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு கெடுப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தோம்னா ஈவில் பர்சன் அப்படிங்கிறதுக்கு கொடியோர் அப்படின்னு இருக்குது. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட மேட்ச் அவர் தான். ஈவில் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா கொடூரமானவர், கொடியவர் அப்படின்னு வந்து வரும். கிட்டத்தட்ட இந்த ரெண்டு கலைச்சொல்லும் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆம்னிசைன்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாம் அறிந்த நிலை அப்படிங்கிறது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஆம்னிசைன்ட் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா எல்லாம் அறிந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து மறு ஆய்வு மனு அப்படிங்கிறது ரிவ்யூ பெட்டிஷன் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் ரிவ்யூ பெட்டிஷன் மறு ஆய்வு மடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பொறுத்துக்களை வந்து பார்த்தோன்னா அரேட் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா கத்தி முனை குன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் பார்த்தோம்னா அந்த புக்கில் அரேட் அப்படின்னா செங்குத்து மலைச்சரிவுன்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு செங்குத்து மலைச்சரிவு வந்து பார்த்தோம்னா ஒரு கத்திமுனை குன்று மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆர்கில் சிஎஸ் ராக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்கில் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா களிமண் பாறை தான். இதுக்கு ப்ரூஃப் வந்து பார்த்தோம்னா ஆர்கில் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா களிமண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து பொறுத்துக்களை சிமெண்ட் அப்படின்னா இது புக்லேயே வந்து பார்த்தோன்னா இருக்குது. பஞ்சுதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து வெநீர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு மெல்லுரைகள் வந்து வரும். இதுக்கு புக் ப்ரூஃப் பார்த்தோம்னா இங்கே சிமெண்ட்டுக்கு பஞ்சுதைன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த வெநீருக்கு இங்கே இருக்கு பாருங்கள், மெல்லுரைகள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இதுக்கு பார்ட்டர் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா பண்டமாற்று வரும். பார்கெனிங் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா பேரம் பேசுதல். பேட் டெப்ட் அப்படின்னா வாராக்கடன். அக்வைரினா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். இந்த பொறுத்தில் இருக்க 4 கொஷினுமே வந்து பார்த்தோன்னா இந்த தமிழ் ஆட்சி சொல் அகராதி புக்கில் இருந்தால் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் கீழே பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அக்வைரினா கையகப்படுத்துதல். அடுத்து பார்ட்டர் அப்படின்னு இருக்குது. பார்ட்டர்னா பண்டமாற்று. அடுத்து பார்கெனிங் அப்படின்னா பேரம் பேசுதல் இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா பேட் டெப்ட் அப்படின்னா வாராக்கடன். ஸோ இந்த பொறுத்துக்களை கேட்டிருக்க 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா அந்த புக்கில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கால்ஃபர் இல்லாத டைமில் அவுட் சோர்ஸ் புக்கையெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு கால்ஃபர் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த புக்கில் இருக்க டெய்லி ஒரு 5 கலைச்சொல்லாவது வந்து படித்தோம்னா நம்ம எக்ஸாமுக்குள்ளே எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணிடலாம். எல்லாமே படிக்கலாலும் ஒரு முக்கியமாக செலக்டிவாக எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சு கண்டிப்பாக படித்தோம்னா நமக்கு எக்ஸாமில் வந்து எல்லாமே தெரிலனாலும் டெலிட் பண்ணி எடுக்கிற அளவுக்காகவும் நம்ம ஓரளவுக்கு வந்து படிச்சிருக்கணும். இனிமேல் கலைச்சொல்லுக்கு வெறும் புக்கை மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்க கண்டிப்பாக முடியாது. புக்கில் இருந்து கலைச்சொல் வந்து ஏதோ 1-2 மட்டும்தான் வருது. அதுவும் அதை வச்சு டெலீட் பண்ணி எடுக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம கலைச்சொல்லுக்கு அவுட் சோர்ஸ் வந்து போயே ஆகணும். இந்த தமிழ் வளர்ச்சித்துறையால் வெளிப்படும் ஆட்சி சொல் அகராதி புக்கு மட்டும் இல்லாமல் தமிழக அரசால் வந்து பார்த்தோன்னா யூடியூப், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் வந்து பார்த்தோன்னா கலைச்சொல் வேட்டை அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இருக்க கலைச்சொல்லும் கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். அடுத்த வீடியோவில் அவுட் சோர்ஸ்க்கு தமிழக அரசால் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி எங்கெங்கே இருந்தாலும் வந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு புக் லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம்.
அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை கொடுக்குறோம். அனைவருக்கும் நன்றிகள்.